ஹாய், நான் பரமகுரு. ஸோ நான் எப்படி இந்த ஃபிட்னஸ் ஃபீல்டில் வந்தேன், எப்படி நான் மற்றவங்களை இந்த அளவுக்கு நான் மோட்டிவேட் பண்ணுறேன், சும்மா ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து நானும் மோட்டிவேட் பண்ணோம், ப்ரொஃபஷ்னலாக பண்ணோம், இல்லை நம்ம வந்து பேஷனேட்டடாக பண்ணோம், இல்லை நம்ம வந்து கரியராக பண்ணோம் அப்படின்றதுனால இந்த பாண்டிங் வந்துடாது. எனக்கும் இந்த ஃபிட்னஸ் ஃபீல்டுக்குமே நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், அந்த மாதிரி கேட்டகரி தான் நான். பார்ன் வித் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஃபேமிலி பேக்ரவுண்ட், என்னோட மாமாலேருந்து என்னோட அம்மாலேருந்து எல்லாமே ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஃபேமிலி. ஸோ இதில் எப்படி எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு அப்படின்னா, ஸோ என்னோட 3 மாமா இருக்காங்க. இதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் வெயிட் லிஃப்டர், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நேஷனல் பாடி பில்டர், இன்னொருத்தரும் 2 பேரும் ஸ்டேட் பாடி பில்டர், நேஷனல் பாடி பில்டர் இந்த லெவலில் இருக்காங்க. கிராண்ட் பாபா வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா எப்பவும் பல்காக இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது ஏதோ ஃபிட்னஸ் பண்ணணும், ஏதோ ஒரு பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கும். சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு பாண்டிங்லேயே இருக்கும். எப்பவுமே ஏதோ ஒன்று நோண்டிகிட்டே இருக்கும். சின்ன வயசில் நம்ம வேலை அதானே. ஸோ அப்போ நோண்டும் போது அப்போ வந்து ஒரு ட்ரங்க் பட்டி ஒன்று கிடச்சிது. அந்த ட்ரங்க் பட்டி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய நிறைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருந்துச்சு. என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்த்தோன்னா நல்லா கட்டுக்கட்டாக இருந்துச்சு. அந்த சர்டிஃபிகேட்டில் பார்த்தோன்னா ஜீவதயாபரி ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஜீவபாதி செகண்ட் பிளேஸ், ஸ்டேட்டு, நேஷனல்ஸு, டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு கட்டுக்கட்டாக சர்டிஃபிகேட். யாருப்பா இந்த ஜீவதயாபரி அப்படின்னா அவங்க தான் எங்கள் அம்மா. ஸோ அவங்கள பார்த்தோன்னா இவ்வளோ சர்டிஃபிகேட் இவங்க வச்சுட்டு இவ்வளோ சைலண்ட்டாக வந்து வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு போது தான் எனக்கு அப்போ தான் ட்ரிகர் ஆச்சு. எனக்கு அப்போ தான் நம்ம ஒன்றும் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 10 வயசு 12 வயசுலேயே அந்த ஒரு இது கில்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எதாவது ட்ரை பண்ணோன்னு இருக்கும். ஸோ நம்ம ஸ்கூலில் போய் ஒரு கேம்ஸுக்காக போய் ட்ரை பண்ணுவோம். நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒதுக்கிடுவோம். ஸோ ரன்னிங்கில் போய் ட்ரை பண்ணுவேன், பெரிய ஃபார்ம் வர முடியாது. ஸோ அதனால் நான் செலக்ட் ஆகலை, ஸ்கூல் டீம் செலக்ட் ஆகலை. ஒரு ஈவெண்ட்டும் பண்ணும்போது நம்மளை வந்து எதுவுமே செலக்ட் ஆகலை. ஒரு டைம் என்னோட மாமா வந்து என்ன பண்ணாரு, நீ ஜிம்முக்கு வா, இனிமேல் வா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நம்மளும் வந்து ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இது ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஏஜ் வந்து 12 வயசு. அது வந்து டிப்பிக்கல் வெயிட் லிஃப்டிங் ஜிம், ப்ரொஃபஷனலாக வெயிட் லிஃப்ட் ஜிம் அந்த கேட்டகரி ஜிம் செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6 மந்த்ஸ் ஆச்சு. ஸோ எங்கள் மாமா வந்து பார்த்தோன்னா அவர் தான் அந்த ஜிம்மில் வந்து கோச்சுக்கு அடுத்த ஒரு ப்ராசஸ் இருப்பார். ஏன்னா அவர் ஏஷியாவை அட்டன் பண்ணியிருந்தார். ஸோ அதனால அவருக்கு வந்து அவர் மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் அவருக்கு இருக்கு. ஜிம் அவர் போனாலுமே அவருக்கு பயங்கர ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கும். ஜிம்மே வந்து அப்படியே ஒரு அட்டெண்டன்ஸ் கொடுப்போம், அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அந்த மாதிரி டைமில் இருக்கும்போது அவர் வந்து எல்லாரையும் ட்ரெயின் பண்ணிகிட்டே இருப்பார், என்கிட்ட வரமாட்டார். அப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு டைம் ஒரு டே வந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன வந்து பார்த்துட்டு சொன்னார், நீ என்ன பண்ணி இனிமேல் ஷெட்யூல் போட்டார். டெய்லி இனிமேல் என்ன பண்ண ஒரு 50 ஸ்குவாட்ஸ் இன்ட்டு 10 செட்டு போடணும். 50 ஸ்குவாட்ஸ் நார்மல் ஸ்குவாட்ஸ் இன்ட்டு 10 செட். அதுக்கப்புறம் இந்த சைடில் ஒரு 10 கிலோ, இந்த சைடில் ஒரு 10 கிலோ, அந்த மாதிரி ஒரு 10 கவுண்ட், அந்த மாதிரி ஒரு 10 செட்டு போடணும். இது பண்ணதுக்கப்புறம் மற்ற ஒர்க் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நம்மளோட பேட்டர்ன் என்ன, யாரோ சொன்னாங்கன்னா அதை அப்படியே செய்யணும். ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 1 இயர் கிட்ட இது இப்படியே 1 இயராக இதே தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்போ வந்து ஒரு டே ஒன்று வரும், ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பு இல்லாட்டி ஏதாவது இந்த பாடி வெயிட் லிஃப்டிங் காம்படிஷன்லாம் வரும். அப்போ வந்து அந்த வெயிட் கேட்டகரி வைஸாக வந்து கேட்டகரியில் யாரெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்களோட லெவல் ஆஃப் வெயிட் எவ்வளோ தூக்குறாங்கன்னு பார்த்து அந்த ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணி எங்கள் மாமா வந்து எல்லாருக்கும் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுவார். ஜிம்மோட வெயிட் லிஃப்டர்ஸ் 50 பேர்கிட்ட அங்கே இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு பிளான் போட்டு சொல்லிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இருக்கும்போது அப்போதான் எங்கள் மாமா என்னை பார்த்துட்டே இருக்காரு, சைடில் பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ திடீர்னு என்னை கூப்பிட்டாரு. எல்லாம் இவங்களை உட்காந்து இவங்களோட கேட்டகரிலாம் முடிஞ்ச கூப்பிட்டாரு, வாப்பா இங்கே அப்படின்னு ஏதோ கூப்பிட்றா சொல்லிட்டு. அப்போ கூடும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸ். அப்படியே கிட்ட போனோன்னே அவங்கள சொல்கிறாரு, டே அவனுக்கு வந்து இங்கே ஒரு 25, இங்கே ஒரு 25 ஏற்று அப்படின்னாரு. சரி 50 கிலோ நீ என்ன பண்ணு, ஒரு வாட்டி உட்காந்து எழுந்துரு, சப்போஸ் நான் முடியும்னா இன்னும் 2 போடு அப்படின்ட்டு சொல்லிட்டார். சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு சொன்ன அடுத்த செகண்ட் நான் போய் ஷோல்டரை வச்சேன், ஏற்றினேன், இறக்குனேன், டக்குன்னு ஒரு 3 செட்டு போட்டு வச்சோடனே எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா என்னோட ஏஜ் 13, என்னோட வெயிட்டே 35 கிலோ தான் இருக்கும், 35-40 கிலோ தான் இருக்கும். திடீர்னு எல்லாரும் அட்டென்ஷன் என்கிட்ட திரும்பிச்சு. மாமா என்ன பண்ணாரு, இந்த பக்கம் இன்னொரு 10 போடு, இந்த பக்கம் ஒரு 10 போடு, மொத்தம் 70 கிலோ. நீ என்ன பண்ண, ஒரே வாட்டி உட்காந்து எழுந்துறேன்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எழுந்து நான் நின்று பார்த்துட்டு என்ன மாமா பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்னும் 2 போட முடியுமான்னாரு. சரி மாமா அப்படின்ட்டு உட்காந்து எழுந்து டக்குன்னு உட்காந்து எழுந்துட்டேன். பார்த்தாரு இவனோட கண்டிஷன் என்ன, என்னோட லெவல் தெரிய மாட்டேதே சொல்லிட்டு என்ன பண்ணாரு, இன்னொரு 10 கிலோ ஏத்துனாரு. இந்த பக்கம் 10, இந்த பக்கம் ஏற்று 90 கிலோ. அங்க இருக்கவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க, ஆனா அவனோட வெயிட் என்ன, அவன் ஏஜ் என்ன, நீ என்ன 90 கிலோ வரைக்கும் ஏத்திட்டீங்க, எனக்கு தெரியும், நீ கம்னு இருக்கடா அப்படின்னாரு. சொல்லிட்டு என்ன பண்ணாரு, இங்க ஒருத்தர் அங்க ஒருத்தர் நிக்க வச்சிட்டாரு. அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நீ வந்து ஜஸ்ட் உனக்கு தூக்கி ஷோல்டர் வைப்பாங்க, நீ ஒரே வாட்டி உட்காந்துட்டு எழுந்துரு, அவ்வளவுதான் அப்படின்னாரு. சரி மாமா அப்படின்னு சொன்னாரு. ஸோ தூக்கி ஏது வச்சேன், ஒரு வாட்டி உட்காந்து எழுந்துருந்தேன். வச்ச உடனே என்ன பண்ணாரு, இன்னும் 2 போட முடியுமா அப்படின்னா திருப்பி 2 போட்டு வச்சுட்ட உடனே அவங்களுக்கு வந்து அந்த ஃபைனல் கவுண்ட் வரல. ஸோ எங்க நான் முடிப்பேனே தெரியல.
அப்போ என்ன பண்ணாரு, சரி இன்னொரு 5 கிலோ போடு அப்படின்னாரு. இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5. இது என்ன பண்ணாரு, எங்கள் மாமா என் பின்னாடி வந்தார். பின்னாடி வந்து ஹெல்ப் பண்ண வந்தார். அது வந்து நிற்கும் போது பயங்கரமான கூஸ் பம்ப்ஸ். நம்ம யார் ரோல் மாடல் நினைக்கிறோமோ அவங்க நம்ம பின்னாடி வந்து நிற்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எழுத்து தூக்கி அவங்களே தூக்கி நிற்க வச்சாங்க. வச்சோன்னே டக்குன்னு உட்காந்து எழுந்தேன். ஸோ மாமா நான் இன்னும் 2 போட்டுறேன் மாமா, டக்குன்னு போட்டு 2 போட்டு வச்சுட்டேன். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஷாக். அவங்களால பேச்சு மூச்சே வரலை. இருந்தாலும் எங்கள் மாமா என்னை விடுறதா இல்லை. ஸோ அவன் டெஸ்டினி தெரியணும், இது முடியல அவனுக்கு சொல்லணும், எண்டு எங்க அப்படின்றதுக்காக என்ன பண்ணாரு, இன்னொரு 2.5 போடு, இன்னொரு 2.5 போடுன்னாரு. 105. என்னோட ஏஜ் அப்போ 13. ஸோ என்னோட வெயிட் 35-40 தான் இருக்கு. அப்போ உட்காரதுக்கு முன்னாடி அவர் சொன்னது என்னன்னா, நீ என்ன பண்ணு, எடுத்து ஷோல்டர் வைப்ப, உட்காருவேன், எழுந்துருவேன், வச்சுட்டு நீ பாட்டு காலையில் திரும்பி பார்க்காம போயிடுவேன் அப்படின்ட்டார். ஸோ நானும் எழுந்து உட்கார வச்சுட்டு உட்காந்துட்டு எழுந்தேன். எழுந்த உடனே தம்பு அந்த ராடை அப்படியே வச்சேன். வச்சதுக்கப்புறம் திரும்பி பார்ப்பாங்க, நான் கிளம்பிட்டேன். சைக்கிளுக்கு விட்டு நான் வெளியே போயிட்டேன். சொன்ன ஸ்பீட்ல நான் கடற்கரை ஓடி போயிட்டேன். அது வரைக்கும் சைலண்டா அந்த ஜிம் நான் போனதுக்கு அப்புறம் அப்பதான் சவுண்டே ஆரம்பிச்சது. எல்லாம் சொன்னது என்னன்னா, கோச்சுக்கு அப்புறம் எங்க மாமாவை தான் சொல்லுவாங்க, இஸ் த டாப் மோஸ்ட் லீடர் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வம்சாவளியில் வரும்போது எங்க அண்ணனை தான் அடுத்த கிரேட், அதை வந்து எங்க அண்ணனை தான் இவன் நெக்ஸ்ட் இவன் பர்ஃபார்ம் பண்ணுவான், அவருக்கு ஈக்குவலான இவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. யாரு, எங்க அண்ணனை. ஸோ அப்போ அந்த ஜிம்ல வந்து இந்த மாதிரி பேச்சு எப்பவுமே போயிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்ஃபார்ம் பண்றது யாருன்னா, எங்க மாமாவுக்கு ஈக்குவலா பர்ஃபார்ம் பண்றது யாருன்னா எங்க அண்ணனை தான் சொல்லுவாங்க. ஸோ நான் கீ வேற விட்டுட்டேன்னா, சரி திரும்பி வரலாம் சொல்லி வரும்போது அப்பதான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா உனக்கு ஈக்குவலா இவன் வருவான்னு பார்த்தோம், ஆனா அவங்க 2 பேரும் அவன் தூக்கி சாப்பிட்றான் போலகுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது என்னை பத்தி பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. ஸோ பேசிட்டே இருக்கும்போது நான் உள்ள போய் கீ எடுக்கணுமே, ஏன்னா அடுத்த டியூஷன் கிளாஸ் போகணும். சரி இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண முடியாது சொல்லிட்டு நேரம் உள்ள போயிட்டேன். ஸோ உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அப்போ ஜிம் திருப்பி சைலண்ட் ஆச்சு என்னை பார்த்தோன்னே. அப்பதான் எங்க மாமா கேட்டா, இவெல்லாம் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு. இல்லை வெளியே நின்றுட்டேன். அப்போ நாங்கள் பேசினா கேட்டிருந்தியா அப்படின்னாரு. இல்லைம்மா கேட்கல, அப்போ ஏன்டா இவெல்லாம் நின்று இருந்தாரு. இல்லை கீ எடுக்கணும் வந்தேன், சரி ஓடிட்டு அப்படின்னாரு. நான் எடுத்துட்டு ஓடி போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, ஸ்டோரி அதுக்கப்புறம் தான். இந்த கதையோட சாராம்சம் என்ன அப்படின்னா, என் கோச் சொன்னதை நான் மறக்காம தட்டாம திரும்ப திரும்ப கேட்டதுனால ஐ கெட் த ரிசல்ட்ஸ். ஸோ என்னோட பெனிஃபிட்ஸ் அதுலேருந்து ரொம்பவே கிடைச்சிது. அதே மாதிரி நீங்களும் உங்கள் கோச் சொன்னதை மறக்காம தட்டாம திரும்ப திரும்ப சொன்னதை அப்ஜெக்ஷன் இல்லாமல் கேளுங்க, வில் கெட் மேக்ஸ் ஆஃப் சேஞ்சஸ். ஸோ இந்த மாதிரி என்கிட்ட நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க பார்த்துக்கலாம்.